வணக்கம். இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுடைய இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், மஞ்சுளா, லட்சுமி, சிவகுமார், எம்என் நம்பியார் மற்றும் பலருடைய நடிப்பில் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் இதய வீணை. இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னா சங்கர் கணேஷ் சகோதரர்கள். இவங்க தான் இந்த படத்துக்கு இசையமைச்சாங்க. பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொதுவாக சங்கர் கணேஷ் இந்த கூட்டணி நம்ம மறக்க முடியாத ஒரு கூட்டணி. எத்தனையோ மறக்க முடியாத பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதே எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஏன் பிறந்தேன் அந்த படத்துக்கும் கூட சங்கர் கணேஷ் அவங்க தான் இசை. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காதல் பாட்டு, எம்ஜிஆர் அவர்களுக்கும் மஞ்சுளா அவர்களுக்குமான பாட்டு. நந்தி மாலை பொழுது இந்த பாடலை எழுதினவங்க யார் அப்படின்னா கவிஞர் புலமை பித்தன் அவர்கள். ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு. பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நிலவு, அன்னத்தின் தோகை என்ற மேனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய். இதுதான் பல்லவி. இந்த பாட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட இசை ஞானம் உண்டு என்பதை நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய பாட்டு. யோசிக்கலாம், என்ன எம்ஜிஆர் அவர்கள் என்ன அவராக இசையமைச்சிருக்காரு இந்த பாட்டுக்கு, இல்லை அவர் இந்த பாட்டை எழுதியிருக்காரா? எழுதினது புலமை பித்தன் அவர்கள், இசையமைச்சவங்க சங்கர் கணேஷ் அவர்கள், பாடினவங்க டிஎம்எஸ் பி சுஷீலா. எம்ஜிஆர் வாயை அசைச்சு நடிச்சிருக்காரு, அவ்வளோதானே. இதில் அவருக்கு எங்கே இசைஞானம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பாட்டை உருவாக்குறதுக்குள்ள சங்கர் கணேஷ் இவங்க ரெண்டு பேரையும் எம்ஜிஆர் அவர்கள் என்ன வழி பண்ணார் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். வந்திருக்காரு ஸ்டூடியோவுக்கு, மெட்டு போடுங்க அப்படின்னு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் மெட்டு போடுறாங்க, 2 மெட்டு போடுறாங்க, வேற வேற அப்படிங்கிறாரு. 3, 4, 5, 10, 15, 20, 30, 40 மெட்டு போட்டாங்க. மதியம் 1 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பாட்டுக்கு போங்க அப்படின்ட்டார். சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 80 டியூன் போட்டாச்சு. 80 டியூன் போட்டுமே எம்ஜிஆர் அவர்கள்ட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இது ஓகே அப்படின்னே சொல்லலை. அவங்களுக்கும் என்னன்னே புரியல. என்னங்கடா அது அநியாயமாக இருக்குது, 80 மெட்டுக்கிட்ட போட்டோம், இன்னும் எதுக்குமே தலைவர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அவங்க தலையை பிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. கடைசியாக ஒரு குண்டு தூக்கி போட்டார் பாருங்க எம்ஜிஆர் அவர்கள். என்னென்னா 13ஆவதாக ஒரு டியூன் போட்டிங்கல்ல, அதை ஹம்மிங்க்கு வச்சுக்கோங்க அந்த மெட்டை. 23ஆவதாக நீங்கள் ஒரு மெட்டு போட்டு காமிச்சிங்கல்ல, அதை பல்லவிக்கு வச்சுக்கோங்க. 32ஆவதாக போட்டது ஃபஸ்ட்டு சரணம், 43ஆவது போட்டது 2வது சரணம், 65ஆவதாக போட்டது தான் 3வது சரணம். அப்படி போட்டு பாட்டை கம்போஸ் பண்ணி கொண்டு வாங்க ஃபுல்லாக அப்படின்ட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது இத்தனாவது மெட்டு அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு டியூனாக எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சொல்ல சொல்ல ஒவ்வொரு மெட்டாக போட போட அந்த நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இந்தந்த டியூனு இத்தனாவது நம்பரில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும், சங்கர் கணேஷ் அவர்களுக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நோட் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் இந்தந்த மெட்டு இத்தனாவது நம்பரு அப்படிங்கிறத நினைவில் வச்சு சொல்லியிருக்காருங்க கரெக்டாக. 13ஆவதாக அவங்க போட்ட மெட்டு இதுதான், இது பல்லவி. 25ஆவதாக அவங்க போட்டது இதுதான் ஹம்மிங்கில் இருக்கணும் அந்த மெட்டு தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு இசை ஞானம், எப்பேற்பட்ட ஒரு நினைவாற்றல் இருந்தால் அதை ஒருத்தரால் பண்ண முடியும். அப்போது சாதாரணமாக நினைக்கிறோம் நம்மளாம், சில பேர் நினைக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள்னா ஒரே மேனரிசம், ஒரே மாதிரி கை காலையும் ஆட்டி அப்படி தான் நடிக்கக்கூடியவர், என்ன பெருசாக வித்தியாசமாக பண்ணிட்டாரு அப்படின்னு. சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மெட்டுக்கும் அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. மக்கள் மத்தியில் போய் அந்த ஒரு பாட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளவு மெனக்கெட்டதுனால தான் மக்கள் திலகம். அதுக்கு இந்த ஒரு பாட்டு உதாரணம். இதை சங்கர் கணேஷ் அவர்கள் சொல்லும் போது நமக்கு அப்படி ஒரு புல்லரிக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் நீங்கள் இப்போ இந்த பாட்டை கேட்டீங்கன்னு வைங்களேன், பொன்னந்தி மாலை பொழுது பாட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும், பல்லவி போகும், முதல் சரணம், 2வது சரணம், 3வது சரணம் எல்லாம் வரும். இந்த ஒவ்வொரு சரணத்துக்கும் இடையில இடை இசை வரும். பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு லிங்க் இல்லாமல் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கேட்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் வேற வேற மெட்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க சொல்லி இப்படி இந்த வடிவத்தில் இந்த பாட்டை கொண்டு வர சொல்லி சொன்னது எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்படி சொன்னாரோ அதேபடி சங்கர் கணேஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி உருவான பாட்டு தான் அந்த பொன்னந்தி மாலை பொழுது. அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய இசை ஞானம், அவருடைய ஞானம், அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு அதெல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு
இந்த ஒரு பாட்டு மிகச்சிறந்த உதாரணம். இந்த பாட்டுக்கு அவங்கள போட்ட ஒரு பாடா படுத்திருக்காருல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். சரி, இது எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம சொன்னது, இசையை பற்றி. இந்த புலமை பித்தன் அவர்கள் எப்படி போட்டிருப்பார் தெரியுமா? 3 சரணம், ஒவ்வொன்றிலையும் மனுஷனுடைய கற்பனை அப்படி இருக்கும். முதல் சரணத்தை எப்படி கொடுத்திருப்பாரு வரிகள் புலமை பித்தன் அவர்கள் அப்படின்னா, மலைமகள் மலர் உடை அணிந்தாள், வெள்ளி பனி விழ முழுவதும் நனைந்தாள், வருகென அவள் நம்மை அழைத்தாள், தன் மடியினில் துயில் இடம் கொடுத்தாள். மலைமகள் மலர்ல உடை அணிஞ்சுக்கிட்டாலாம் மலைமகள். வெள்ளி பனி விழுகுதான், விழுந்த உடனே அந்த மலைமகள் முழுசா நனைஞ்சிட்டாலாம். நம்மளை பார்த்து நம்ம 2 பேரையும் வருக வருக வருகன்னு அழைக்கிறாளாம். அவளுடைய மடியில் நாம் இருவரும் துயில் கொள்வதற்கு நமக்கு இடம் கொடுக்கிறாளாம் மலைமகள். எப்படிப்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. இதயத்து வீணையில் எழுகின்ற பாடலில் இசை நம்மை மயக்கட்டுமே, உதயத்து காலையில் விழித்திடும் வேளையில் மலர்களும் விழிக்கட்டுமே. இது அந்த அளவுக்கு அனுபவிச்சு அந்த சூழலை புரிந்து புலமை பித்தன் அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதிய வரிகள். முதல் சரணமே அவ்வளோ அற்புதமா இருக்கும் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள்ல. கட்டுக்கூந்தல் தொட்டு தாவி என்னை தேடி ஆடி வர, கன்னித்தேனை உண்ணும் பார்வை வண்ணம் 100 பாடி வர, மெல்ல மெல்ல மலரட்டும் கவிதை, சொல்லி சொல்லி மயங்கட்டும் இளமை, எந்நேரமும் உன்னோடு நான் ஒன்றாகி வாழும் உறவல்லவோ அப்படின்னு யார் நினைச்சாலும் இந்த உலகத்தில் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாதியா. அப்படி நம்மளுடைய காதல் அப்படிங்கிறது எந்நேரமும் உன்னோடு நான் ஒன்றாகி வாழும் உறவல்லவோ. எப்போதும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய உறவு. நம்மளுடைய இந்த உறவுல பிரிவும் கிடையாது, முறிவும் கிடையாது அப்படின்னு காதலை உச்சியில் போய் புலமை பித்தன் அவர்கள் வைத்த இடம்னா அந்த 2வது சரணம். ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாக, ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாக, கண்ணோடு கண் பண் பாடுமோ பெண் மேனிதான் என்னாகுமோ. இதுல ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாக, இந்த போதை அப்படிங்கிறத பொதுவாக கவிஞர்கள் இந்த பெண்ணுடைய கண்ணுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார்ல ஜில்லால, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. எப்படி நம்மளை கிறுக்காக்கக்கூடிய கண்ணு, கஞ்சா வச்ச கண்ணா, அந்த கண்ணுலாம் ஒரு போதை இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அதான் ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாக, இந்த கண்ணும் கண்ணும் சேர்ந்து இசை பாடுதான். கண்ணோடு கண் பண் பாடுமோ, இதை கேட்டு பெண்ணுடைய மேனி என்ன ஆகுமோ தெரியல, பெண் மேனி தான் என்ன ஆகுமோ அப்படி வைக்கிறார் புலமை பித்தன் அவர்கள். அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் அப்படின்னு 2வது சரணத்தை நிறைவு செய்கிறார் புலமை பித்தன் அவர்கள். உண்மையாவே புலமை பித்தன் அப்படிங்கிற பேர் ரொம்ப ரொம்ப பொருத்தமான பேர் அவருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு புலமை அவருடைய எழுத்துல தெரியுது. இந்த ஒரு பாட்டு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இவ்வாறாக அந்த பாட்டு பல்லவிலியா இருக்கட்டும், சரணத்துல, இசையில, டிஎம்எஸ் அவர்கள், பி சுஷிலா அவங்க 2 பேருடைய குரல்ல, புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள்ல, இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இந்த அப்படி ஒரு அற்புதமான பாட்டை இந்த இசை கலைஞர்கள்ட்ட வாங்கியிருக்காரு பாருங்க. இவ்வளவு வேலை வாங்கி அவங்கள நாள் பூரா படுத்தி எடுத்து இப்படி ஒரு மெட்டை கொண்டு நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இவ்வளவு தூரம் மெனக்கெட்டதுனால தான் இந்த பாடல் இப்போ வரைக்கும் நம்ம ரசிக்கிறோம். யூடியூப்ல இப்பவும் இந்த பாட்டு பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எப்போ வந்த பாட்டு இது, ஆனால் பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. என்ன காரணம்? அவ்வளவு மெனக்கெடல்கள், அவ்வளவு உழைப்பு, இத்தனை பேருடைய டீம் ஒர்க் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நம்முடைய மனதில் நீங்காமல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது என்கிற போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை பற்றி பேசியது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க. கேட்காதவங்க இருந்தீங்கன்னா இது மாதிரி பல அற்புதமான பாடல்களோடு, பல புதிய தகவல்களோடு அடுத்தடுத்து காணொளிகளில் சந்திப்போம். நன்றி.